பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் ஒரு தனிமையான ஊர் தான் ஹவாய் ஐலண்ட்ஸ். இந்த இடத்துல கூட நம்மளோட இந்தியாவை பார்க்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா நீங்கள்? அப்படியே இங்கே பார்க்கிங் லாட்டுக்குள்ளே போகும்போதே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஊர் வாசம்னு சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் வீச ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ வந்திருக்கிறது குவாய் ஹிந்து மானஸ்ட்ரி. இது சிவபக்தர்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு கோவில். 300 ஏக்கர் பரப்பளவுல வாயாலூர் ரிவர் பக்கத்துல கட்டினது இந்த கோவில். இங்க ஒரு அமைதி கிடைச்சிச்சு எனக்கு. சுத்திலும் நேச்சர், சத்தமே இல்லை. அந்த அமைதியில கெடிகார முள் சத்தம் மட்டும் இல்லைங்க, என்னோட ஹார்ட் பீட் கூட கேட்டுச்சு. இந்த கோவில் வரதுக்கு நீங்க ஹிந்துவா இருக்கணும், இந்தியனா இருக்கணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க. எல்லாருமே வெல்கம் இங்க. சொல்ல போனால் இங்கே இருக்கிற யோகிஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லி அமெரிக்கன் பாண்ட் தான். ஃபுல்லாக ஹிந்துவிசமை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊர் ஆலமரத்துக்கு நடுவில் ஒரு பிரம்மர் சிலை, சுற்றிலும் வந்துட்டு தியான மண்டபம், அதுக்கு சேர் போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். இயற்கையோட இதயத்துல ஒரு கோவில் உருவாயிருந்தா எப்படி இருக்குன்றதை இமேஜின் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதாங்க இந்த கோவில். இந்த கோவில் என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. அதனால நாங்கள் 2வது நாளும் வந்தோம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோயிலை இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஒரு 1 மைல் தூரத்தில் வந்துட்டு ருத்ராட்சா ஃபாரஸ்ட். நான் இது வரைக்கும் ருத்ராட்சா மரமே பார்த்தது இல்லைங்க. அங்கே ஒரு ஃபாரஸ்டே உருவாக்கி வச்சிருக்காங்க. நடுவில் நடக்கும்போது ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கீழே ஃபுல்லா ருத்ராட்ச கொட்டை வந்து கொட்டி கிடந்துச்சுங்க. அதை நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எடுத்துக்கலாம். சவனியரா கிடையாது, உங்க பிளெஸ்ஸிங்கா. ராஜுவுக்கு அவன் ருத்ராட்ச கொட்டை போட்டிருந்தான், அதனால அவன் பசங்களுக்கும் போடணும்னு ஆசை. ஸோ எங்கள் பசங்களுக்கு, என் ஃப்ரெண்டோட பசங்களுக்கு, என் நாத்தனார் பசங்களுக்குன்னு எல்லாருக்குமே ருத்ராட்சா அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஆஞ்சநேயர் சிலை சொல்லவே வேண்டாம். உள்ளே போகும்போதே வந்துட்டு நல்லா ஜைஜாண்டிக்காக தெரிஞ்சார். கையில் வந்து வச்சிட்டு இருக்கிறது தான் இறைவன் கோயில். அந்த கோயில் இன்னமும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி போய் பார்க்க முடியும். அந்த கோவிலில் இருக்க சிலைகள், கார்விங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு நான் தமிழ் பேசுவேன் அப்படின்னு சொன்னதுக்கே அங்க இருந்த யோகி எல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்க. Tamil? Yeah. I am that. Yeah, I feel very blessed. Very fortunate. I make sure my kids do that as well. Good. தமிழுக்கு அந்த கோவில்ல அவ்வளவு மரியாதை. தமிழ் கடவுளோட மொழி அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொன்னாங்க. அவங்க அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் தமிழ் பேசுகிற ஒரு குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டாங்க.
எனக்கு நான் பண்ண புண்ணியத்தினால தமிழ் குடும்பத்தில் பிறந்திருக்கேன்னு ஒரு பிளெஸ்ஸிங் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் அந்த கோயிலை பார்க்குறதுக்காகவாவது நான் குவாய் விசிட் பண்ணுவேன். என்னோட ட்ரிப் எல்லாமே ஜாம் பேக்டாக மனுஷனை வச்சு செய்கிற மாதிரியே இருக்கும். அந்த பிஸி பேக்ட் ஐட்னரியில் இது ஒரு பாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. குவையில் நாங்கள் போன பீச் எல்லாமே யாருமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக தாங்க இருந்துச்சு. அதை விட அமைதியான இடம்னா இந்த ஹிந்து மானிஸ்ட்ரி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா குவாய் வரீங்க அப்படின்னு சொன்னால் மஸ்ட் விசிட். இந்த மாதிரி தமிழ் ட்ராவல் விளாக்லாம் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.